सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्रगुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं सुगान्धिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टवरप्रदम्। जन्माद्यस्येतोऽन्वयादितरतश्चार्थेष्वविज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। योगीन्द्राय नमस्तस्मै सुखाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरादमोऽसत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। षोडशविशिष्टभगवान् वचांसि मे वन्दे भक्ताकुलन्यन्तं कृष्णसेवापरायणं गुरुं विजयगोपालयतीन्द्रं वैष्णवोत्तमं श्रीकृष्णचरणाम्भोजे गोलध्यानदत्तरं गुरुं श्रीमद्विजयगोपालयतीन्द्रं गुरुमाश्रये। गोपिका जीवनस्मरणं गोविन्दा जय गौर सद्गुरुनाथ महाराज की जय। भगवान கீதையில சொல்றான், அவரவர்களுடைய தர்மத்தை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்ரேயான் ஸ்வதர்மா பரதர்மா சுனுஷ்டிதாது ஸ்ரேயான் ஸ்வதர்மா விகுணா. உன்னுடைய சொந்த தர்மத்தை கொஞ்சம் குறைவா பண்ணினாலும் பரவாயில்ல, ஒழுங்கா பண்ணாட்டாலும் பரவாயில்ல. அடுத்தவனுடைய தர்மத்தை நீ எடுத்து விஸ்தாரமாக பண்ணுறதை விட உன் தர்மத்தை நீ ஒழுங்கா பண்ணினாலே சிரேஷ்டம் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான். சொல்கிறது இல்லை, அதை செஞ்சும் காட்டுறான். அவர் எப்போ நந்தகோபன் பையனாக பிறந்ததுனால மாடு மேய்க்கிறேன் கிளம்புறார். யசோதான் வேண்டாம்னு சொன்னான். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் யசோத சொல்கிறான். இருந்தாலும் பகவான் அந்த தர்மத்தை அவாவா தர்மத்தை பண்ணணும்னு, ஏன்னா பிருந்தாவனை காட்டில் போனால் அசுராலாம் தைரியமாக வருவா. கிராமத்துக்குள்ளே வரத்துக்கு பயப்படுறான். ரூபத்தை மாற்றின்னு வரான். சகடாசுரனோ திருநாவர்த்தனோ பூதனையோ ரூபத்தை மாற்றிட்டு வரான். அவள் பார்த்தா பகவான் ஃப்ரீயாக வந்துக்கிட்டோம். காட்டில் போனால் அவளுக்கும் ஃப்ரீயாக வரலாம், நமக்கும் ஈஸியாக பூபாரத்தை குறைக்கலாம்னு முதல்ல கண்ணுக்குட்டி மேய்க்கலாம்னு கிளம்பி போகும்பொழுது கண்ணுக்குட்டி ரூபத்தில் ஒரு அசுரன் வரான். வத்சாசுரன் பேர். அந்த வத்சாசுரனை எடுத்து அங்கே உள்ள மரத்தில் அடித்து கன்று குனிதாய் எந்தாய் கடல் போற்றி ஆழ்வார் சொல்கிறார். அந்த மரத்து மேலே விளாம்பழமாக ஒரு அசுரன் தான், விளாம்பழ ரூபத்தில். கிருஷ்ணன் வரும்பொழுது அவன் மேலே அப்படியே விழுந்து அவனை அடிச்சுடலாம். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் பழைய அது மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணினான், இந்த வத்சாசுரனை பிடிச்சி அந்த விளாம்பழ ரூபத்தில் ஒரு அசுரனை அடித்தான். ஒரே அடியில் ரெண்டு அசுரனுக்கும் மோஷம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு கொக்கு மாதிரி துண்டை வச்சுட்டு அதுக்குள்ளே கையை விட்டு கொக்கு மாதிரி விளையாடுவாங்க. அப்போ ஒரு அசுரன் பண்ணான், பகாசுரன். அந்த பகாசுரன் கிருஷ்ணனை முழுங்கினா பகவானும் நெருப்பு மாதிரி சொல்கிறான். உடனே அவன் கத்தினான். கத்தும்போது அவன் ரெண்டாக கிழிச்சு அந்த பகாசுரனையும் சொந்தாரம் பண்ணினான். நாளைக்கு என்ன விளையாட்டுன்னு முதல் நான் தீர்மானம் பண்ணுவார். அப்போ நாளைக்கு வனபோஜனம் இந்த கிருஷ்ணன் சொல்கிறேன். உடனே வனபோஜனம்னா என்னன்னு கேட்டால், விதவிதமாக சாப்பாடு தயார் பண்ணிட்டு வந்து பங்கு போட்டு சாப்பிடும். தேங்காய் சாதம், புளியோதரை, சக்கரை பொங்கல், இப்படி பல விதமான ஆகாரங்களை கொண்டு வந்து சாப்பிடணும் என்று சொல்ல, அதில் ஒரு பிராமண பையன் சொன்னால், இந்த விளையாட்டு நல்லா இருக்கும், டெய்லியே வச்சுக்கலாம். கிருஷ்ணன் சொன்னால், டெய்லி வேண்டாம்,
ஆடி 18ஆம் இருக்கு அன்னைக்கு வச்சுப்போம். விதவிதமாக பண்ணி சாப்பிட்றதுன்னு பகவான் எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். கண்ணை மூட்டு ஒரு விளையாட்டு கண்ணாமூச்சின்னு. அப்படி கண்ணை மூடி இருக்கும் பொழுது இந்த குழந்தைகள்லாம் ஒளிஞ்சிக்கலான்னு போகிறார்கள். அப்போ அகாசுரனுங்கிற அசுரன் மலைப்பாம்பு பத்திரம் வந்து படுத்திருக்க குழந்தைகள்லாம் அது ஒரு குகை நினைச்சிட்டு மத்வா பிருந்தாவனஸ்திரியம். அது வந்து பிருந்தாவனத்தில் தானாகவே இந்த கொடியெல்லாம் பலவிதமாக ரூபத்தை எடுத்துக்கும். வீடு மாதிரி இப்பெல்லாம் கார்டனில் ட்ரிம் பண்ணி விடுறா. ஒரு இரும்புனால பண்ணி ஒரு யானை மாதிரி குதிரை மாதிரி இப்படிலாம் வைக்கிறாங்க. அப்படிலாம் இவாவே பண்ணாமல் இயற்கையாகவே உண்டாகும். அது மாதிரி இயற்கையாகவே ஒரு பாம்பு மாதிரி ஒரு ரூபம் இங்கே வந்திருக்குன்னு ஒரு கொடியெல்லாம் அப்படி ஆகிருக்குன்னு நினச்சிட்டாங்க. மத்வா விருந்தாவனஸ்திரியம் வியாப்தா ஜெகத்துண்டேன விப்ரேட்சந்தேஸ்ன லீலையா. அது அவள் வந்து உத்ரேட்சகரை பண்ணுறான். அந்த பலகா மாதிரி உள்ள கல்லை பார்த்தா நாக்கு மாதிரி இருக்குது. குட்டியான அந்த கல்லை பார்த்தா அது வந்து பல்லு மாதிரி இருக்குது. உள்ளேக்கு வர காற்றை பார்த்தா சுவாசவத் பாதி வச்சதை சுவாசம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அதை வந்து அமிர்ஷா மிருஷாயதே, இது ஒரிஜினல் பாம்பு பொய் பாம்புன்னு நினச்சிட்டு போகிறாளேன்னு சொல்கிறான் சுகர். அப்போ ஒரு பையன் பயப்படுறான். நீ பயப்படாதான், எங்கள் பாட்டி சொல்லியிருக்கா கையை தட்டினா பாம்பு போயிடும்னு. வேணும்னா பாம்புக்குள்ளேயே கேட்குறேன்னு போகிறான். உள்ளுக்குள்ளே போனது ஒரு பையன் சொன்னான், அங்கே பயமாக இருக்கான்னா பயப்படாத, நம்ம கண்ணன் காப்பாற்றுவான்னு என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு கண்ணன் அவன் வாய்க்குள்ளே பிரவேசித்தான். அவன் வாயை மூடிட்டு கிளம்ப உள்ளுக்குள்ளே போன பகவான் விஸ்வரூபம் எடுத்து அந்த அகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அந்த அகாசுரனுக்கும் முக்தியை கொடுத்தான். அகம்னா மகாபாபத்துக்கு அகம்னு அங்கஸ் ஏனஸு பாபம் இதெல்லாம் பல பேருக்கு பாவங்களுக்கு, அதில் ஹை லெவல் பாவங்களுக்கு அகம்னு இருக்கு. அகோபியக் ஸ்பர்சன தௌத பாதகா பிராப ஆத்மசாமியம் துவசதாம் சுதுர்லபம். அசத்துக்கெல்லாம் சுதுர்லபமான மகா அசத்தான அவன் எப்படி தான் பகவான் வந்து சேர்ந்தானோன்னு ஆச்சரியப்படுறார்கள். ஏன்னா பகவான் வெளியில் வந்த பிறகு அவனுடைய சரணத்தில் அந்த ஜீவஜோதி கலக்கிறது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவர்களாம் புஷ்பவருஷம் பண்ணுறார்கள், பாட்டெல்லாம் பாடுறார்கள். ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த 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 ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோபால ராதே. ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் கோவிந்த ஹரி கோவிந்த. தேவர்கள் போடுற பஜனை சப்தம் பிரம்மலோகத்தில் போய் கேட்குது. உடனே பிரம்மா என்ன வேணும்னு வந்து பார்த்தா இப்போ தான் பகவான் அகாசுரனுக்கு மோட்சம் கொடுத்தான். லேட்டாக வந்துட்டு முன்னாடி வந்தால் அகாசுர மோட்சம் பார்த்துருக்கலாமே. அவருக்கும் ஒரு ஆசை, வெட்டும் மஞ்சு மகித்தம் பகவானுடைய ஒரு லீலையை பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. பிரம்மா பரீட்சித்து மனாகாங்கிற யார் கட்டத்தை பரீட்சித்து மனானா பரீட்சை பண்ண வந்தான்னு அர்த்தம் இல்லை, பரிதா ஈட்சிதும். எல்லா இடத்துலையும் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசையோட வந்ததுனால தான் விஸ்வரூபம் காட்டப்படுறோம். பிரம்மா வந்த உடனே அப்போ தான் பகவான் குழந்தைகளோட சாப்பிட்டு இருக்கான். பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோ சுங்கவேத்ரே சகட்சே வாமே பாணோ மசன கவலம் தத் ஃபலான்யங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுகிருதோ காசயன் நர்ம விஸ்வைஹி ஸ்வர்கே லோகே விஷதி புகுஜே யஜ்ஞபுக்பாலகேலிஹி. தேவலோகமே கூடிடுத்துங்கிறார். ஊரே கூடி வேடிக்கை பார்த்ததுன்னு பாரு. அதுமாரி ஊரே கூட சொர்க்கே லோகே மிஷதி அல்லது சொர்க்கே மிஷதி லோகே மிஷதி. இந்த பூலோகத்தில் இருக்கிறவாலும் பார்க்குறா, சொர்க்கலோகத்தில் இருக்கிறவாலும் பார்க்குறான்.
இந்த பகவானுடைய சாப்பிட்ற அழகு, கிருஷ்ணன் எது பண்ணினாலும் அழகாக இருக்குது. சில பேர் சாப்பிட்டாலும் பயமாக இருக்குது, தூங்கினாலும் பயமாக இருக்குது, குளிச்சின்னு இருந்தாலும் பயமாக இருக்குது. கிருஷ்ணன் எது பண்ணினாலும் அழகு. அதை பார்க்குறாரு. இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது பிரம்மா என்ன பண்ணார், நெய்ஸாக அந்த கண்டுக்குட்டிலாம் தூக்கிட்டு போனார். அதை தேடிட்டு ஒரு பையன் கிளம்புறான். கிருஷ்ணன் சொன்னான், நான் தேடிட்டு வரேன்னு. கிருஷ்ணன் கிளம்புறான். கிருஷ்ணன் சாப்பிட்டு முடிச்சுட்டானா, நான் இல்லைங்கிறான். சப்பானி கபலோ ஐயோ, தயிர் சாதம் கையில் வச்சுருந்தானே, அந்த தயிர் சாதத்திலேயே கிளம்பிட்டான். இந்த பிரம்மா கண்ணுக்குட்டி குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போனார். அங்கே போய் கண்ணுக்குட்டியை தேடிட்டு கிருஷ்ணன் வரத்துக்குள்ளே குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டார். ஒரு க்ஷணம் கண்ணை மூடினா கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான். ஏன்னா பிரம்மா கொண்டு போயிருக்கா. எதுக்குடான்னா பகவானுடைய லீலையை பார்க்கணும்னு. அவாபாலுக்கு தகுந்த லீலை. சிவனாக இருந்தால் சமகார லீலையாக காட்டுவார், சண்டை போடுற லீலையா. பிரம்மாங்கிறதுனால சிருஷ்டி லீலையாக காட்டுவோம்னு தீர்மானம் பண்ணால். அதனால் சர்வம் விஷ்ணுமயம், எல்லாம் கிருஷ்ணன் ஆகிட்டான். அண்ணா ரொம்ப விஸ்தாரமாக இதை வர்ணிப்பார். அவள் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸு, பித்தளை டிஃபன் பாக்ஸ்னா பித்தளை, அலுமினியம்னா அலுமினியம், ஈயம் பூசின பித்தளைனா பித்தளை, நல்ல பணக்காரன்னா சுவர்ணம் அல்லது தங்கம், தங்க வெள்ளி, எந்தெந்த டிஃபன் பாக்ஸோ அதுவும் கிருஷ்ணானம். யாவத் வத்சப வத்சகால் பகவபு யாவத் கராங்கியாதிக்கம். 6 விரல் பையன்னா 6 விரல் பையன். அது கொண்டு திடீர்னு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்டா 6 விரல் எங்கடா போச்சு கேட்பான். இப்படி அவள் எந்த வேட்டி கட்டினாலும் கதர் வேஷ்டினா கதர் வேஷ்டி, பட்டு வேஷ்டினா பட்டு வேஷ்டி, என்ன கலர், சேப்புனா சேப்பு, மஞ்சள்னா மஞ்சள், பச்சைன்னா பச்சை, இப்படி எல்லாம் ஆயிட்டான். அந்த கோபிகைகளுக்கு தான் முன்னாடிலாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னா அவசரமாக தேய்ச்சி வச்சுருவா. இப்போ பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது, தேய்ச்சிட்டே இருக்கா. இதே பாத்திரம் தேய்ச்சிட்டே இருக்கா. பாத்திரம் கிருஷ்ணன். அந்த மாமியார் சொல்ல சீக்கிரம் தேய்ச்சி வாடின்னா வரமாட்டேங்கிறா. இன்னொரு மாட்டு துணியை துவச்சிட்டே இருக்கா. ஏன்னா அந்த துணி கிருஷ்ணன் தேய்ச்சிட்டே இருக்கா. இப்படி உதறா, மோது பார்க்குறா, பையில போத்திக்கிறா, ஈரத்தை போத்திக்காதேங்கிறா. ஏன்னா அந்த துணி கிருஷ்ணன்னு தெரியல. ஆனால் அனுபவம் இருக்குது. இந்த மாமியார் பார்க்குறா, சொன்னால் கூட துவைக்க போக மாட்டேன், தேய்க்க போக மாட்டேன், எல்லாம் ஓடி ஓடி போகிறது, எல்லாம் மாட்டு பண்ண மாற்றி ஒருத்தி துணி பார்க்க போகிறேங்கிற ஒருத்தர் என்னன்னா, துணி கிருஷ்ணன், டிஃபன் பாக்ஸு கிருஷ்ணன், கண்ணுக்குட்டி கிருஷ்ணன், எல்லாமே கிருஷ்ணா இருக்கிறதுனால ஒரு வருஷம் எல்லாருக்கும் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணானுபவம் அப்படின்ட்டா. கிமு காவோடு மாதரகா, பிருந்தாவனத்தில் உள்ள மாடுகள் எல்லாமே கிருஷ்ணனுக்கு அம்மாவாயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு வருஷம் கிருஷ்ணனே எல்லா குட்டியாக இருந்தான். கிருஷ்ணனே எல்லாத்துக்கும் குழந்தையாக இருக்கிறதுனால அம்மாட்ட பால் குடிக்கவும் குடிக்கிறான். இப்படி எல்லாருக்கும் பிருந்தாவனத்தில் மாயையே இல்லை. அந்த ஒரு வருஷம் எப்பயும் மாய கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டாக மாயையே இல்லை. போராத்துக்கு கர்காச்சாரியர் வந்து சொல்லிட்டார், இந்த ஒரு வருஷத்துக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டாம், அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஒன்றும் பார்க்க வேண்டாம், அவாவா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருமோன்ட்டான். அப்போ என்னாச்சுன்னா அவாவா பொண்ணையும் அவாவா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அது நல்லதாக போச்சு. ராதையை வேறொரு பையனுக்கு பார்த்து வச்சுருந்தா, ராயனன்னு ஒரு பையனுக்கு. அப்போ அந்த பையன் ரூபத்துலையும் கிருஷ்ணனாக இருந்ததுனால என்னாச்சு, எல்லாமே கிருஷ்ணனுக்கு பரகீயாங்கிற நாயகியே கிடையாது, எல்லாம் சுகியா நாயகிகள் தான் அப்படின்னு. இது எல்லாருக்கும் எல்லா ஸ்வரூபமாக பகவான் இருக்கான். பிரம்மா பார்த்தா அவருக்கெல்லாம் ஒரு ஆத்மவான திருப்தியரேக சாகரம். அவருக்கு ஒரு 2-3 க்ஷணம் தான் பார்த்து. இப்போ பார்த்தா எல்லாம் இங்கேயே இருக்குது. அவருக்கே புரியல, ஏன்னா இங்கேயும் இருக்கே அங்கேயும் இருக்கே. அப்போ அவருக்கு சந்தேகம் வருது, எப்போ அவன் பகவானோ நான் வரப்போகிறேன்னு தெரிஞ்சுட்டு ஒரு டூப்ளிகேட்டை தயார் பண்ணி என்கிட்ட அனுப்பிச்சுட்டு இங்கே ஒரிஜினல் வச்சுட்டு நிம்மதியாக இருக்கானா, இல்லாட்ட ஒரிஜினல் நம்மள்கிட்ட போட்டோ விட்டுட்டு வேறு டூப்ளிகேட் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கானா. எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பிரம்மாவுக்கே தெரியல. ஒரு கம்பெனிக்காரனுக்கு தெரிய வேண்டாமோ, இது நம்ம ஒரிஜினல் உஜாலா, ஒரிஜினல் வாட்சு, டூப்ளிகேட்னு அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியணும். பாம்பேயில் ஒரு ஊருக்கு உல்லாஸ் நகர்னு எதை பண்ணினாலும் டூப்ளிகேட் அதில் தயார் பண்ணிடுவான். அப்போ அந்த காலத்தில் பில் கிளின்டன் யாரோ ஒருத்தர் வந்தாராம். ஆஹா, அமெரிக்காவில் எதை தயார் பண்ணினாலும் அதே மாதிரி இங்கே டூப்ளிகேட் தயார் பண்ணுறா சொல்கிறாலே பார்க்கலான்னு வந்தார். அவர் வரத்துக்குள்ளே கிளின்டன் மாதிரி வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தா என்ன மோசமாக இருக்குங்க, நான் வரப்போகிறது என்ன மாதிரி ஒருத்தர் தயார் பண்ணிட்டாலேன்னு. அது மாதிரி ஒரு இடம் இந்த பிரம்மாவுக்கு தெரியல. ஏன் பிரம்மாவுக்கு தெரியலன்னா அது பிரம்மாவோட சிருஷ்டி. ஏன்னா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, பிரம்மாவுக்கு தெரியலைன்னா அது அவமானம். எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு. இங்கே சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுக்கே தெரியலைன்னா என்ன அர்த்தம்னா, பிருந்தாவனத்தில் ஒரு மண்ணு கூட பிரம்மா சிருஷ்டி பண்ணலை, எல்லாம் கோலோகத்துலேருந்து இறங்கி வந்திருக்கு. ஏன்னா ராதா கேட்டா,
என்ன கேட்டோமா 17 லோகத்தில் சிறந்த லோகம் இது. அல்லது பகவான் கோலோகம் சொல்லுவார், இல்லை வைகுண்டம் சொல்லுவார், இல்லை ஏதாவது சொல்லுவார். பார்த்தா ஹை லெவலில் உள்ள லோகத்தையே சொல்லவே இல்லை கிருஷ்ணன். பூலோகம்தான் சிறந்தது, அதில் கோலோகம்தான் சிறந்ததுன்னு விட்டார். ஏன் இது பூலோகம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாருன்னா, இங்கே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்தே இருக்கும், பிரிவே கிடையாது. பூலோகத்தில் போனால் தான் பிரிவு ஏற்படும். பிரியும் போது தான் நமக்கு தியானம் ஜாஸ்தியாகும். அப்போ அந்த விரகானுபவத்தினால பிரிஞ்சு கொடும்போது தான் இன்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த பூலோகம்தான் சிறந்தது என்று சொல்ல உடனே அந்த கண்ணனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அடையவங்கிறதுக்காக ராதை பூலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு சில பேர் எங்கே போனாலும் அவாவா சாமான் தான் சரியாகும். அவளுக்குன்னு சில பேர் பெட்டுக்கிட்டலாம் கட்டி எடுத்துன்னு போகிறாங்க. அது மாதிரி ராதை சொன்னால், நான் பூலோகத்துக்கு வரணும்னா எனக்கு கோவர்தனம் வேணும், எனக்கு யமுனை வேணும், எனக்கு பிருந்தாவனம் வேணும். இதெல்லாம் இதனுடைய ஒரிஜினல் அங்கே தான் இருக்குது பூலோகத்தில். அதனுடைய ஒரு சாயா ரூபமாக பூலோகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினா இருக்கலாம். அவள் தான் வரான்னு புராணங்களில் சொல்லப்படுச்சு. அண்ணாவும் பிருந்தாவன மகாத்மத்தில் சொல்கிறான். அதனால் பிரம்மாவனால் கண்டுபிடிக்க முடியல, அவர் சிருஷ்டி இல்லை, அதனால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பகவானை சரணாகதி பண்ணினார். அப்போ தன்னுடைய சொந்த ரூபத்தை காட்டினார். சதுர்புஜா சங்க சக்கர கதா ராஜீவ பானயா. பிரம்மாவுக்கு சதுர்புஜ நாராயணன் தான் தெரியும். தாவந்தோசி சதுர்புஜா ஸ்ததிகலைகி சாகம் மயோபாசிதா. பிரம்மா நினச்சிருந்தார், நான் தான் ஒரு பிரம்மா நினச்சிட்டு இருந்தார். இங்கே பார்த்தா என்னன்னா, பிரம்மாண்டன் ஏகப்பட்ட பிரம்மாண்டம் இருக்குது. அதில் ஏகப்பட்ட பிரம்மா விஷ்ணு இருக்கார், நிறைய விஷ்ணு இருக்கார். ஒவ்வொரு விஷ்ணு நாபியில் ஒவ்வொரு தாமரை. அந்த தாமரையில் ஒரு 4 தல பிரம்மா இருக்கார், இன்னொரு தாமரையில் 8 தல பிரம்மா இருக்கார், இன்னொரு 40 தல பிரம்மா கூட இருக்கார். ஆக நம்ம 4 தல பிரம்மா பெருசு நினச்சிக்கணும். நீ 4 தல பிரம்மா விட பெரிய பெரிய 8 தல பிரம்மாலாம் கூட இருக்காரேன்னு சாகம் மயோபாசிதாகான்னு இப்படி பலவிதமான பிரம்மாக்களையும் பிரம்மாண்டங்களையும் இதை பார்த்தார். இது பிரம்மா பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுதுப்பார் அண்ணா. ஒருவேளை அந்த டயத்தில் ஹனுமான் வந்திருந்தாருன்னா எல்லாரும் கோதண்ட பாணியாக தெரிஞ்சிருப்பார். ஒருவேளை உத்தவன் வந்திருந்தா கிருஷ்ணா தெரிஞ்சிருப்பார். ஒரே கிருஷ்ணன் தான். ஆனால் பார்க்குறவா யார் எப்படி வராளோ அவளுக்கு அப்படி தரிசனம் கொடுக்க பிரம்மா காலில் விடுறார். நவமீத்யதே பிரவபுஷே தடிதம் வராய குஞ்சாவதம் ச பரிபிச்சல சண்முகாய வன்யஸ்ரஜே கபலவேத்ர விஷாணவேணுலக்ஷ்மஸ்தியே மிருதுபதே பசுபாங்கஜாய. அப்ரவபுஷே, உன்னுடைய மேகசியாமல ரூபத்துக்கு நமஸ்காரம், உன்னுடைய பீதாம்பரத்துக்கு நமஸ்காரம். தடிதம்பராஜ குஞ்சாவதம்ச பரிபிச்சல சண்முகாய, இந்த குந்துமணி மாலை போட்டுருக்கிற உன் முகத்துக்கு நமஸ்காரம். மயிர்பில் வச்சுருக்கிற ஒன்றுக்கு நமஸ்காரம். வன்யஸ்ரீனுடைய வனமாலைக்கு நமஸ்காரம். கபல வேத்திர விஷாணமேனு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே. அங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நமஸ்காரம் தான். நவமின்னு பெரிய ஸ்தோத்திரம். அகோபாகியம் அகோபாகியம். இந்த குழந்தைகளுக்கு என்ன பாக்கியம்! எனக்கும் ஒரு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் ததஸ்து மேநாத சபூரி பாகா பவேத்ரவான்யத்ர துவா திரஸ்சாம் ஏனாகமேகோபி பவஜ்ஜனானாம் பூத்வான் சேவே தவ பாத பல்லவம். உன்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒரு நாயாகவோ பன்னியாகவோ ஒரு பூனையாகவோ அணிலாகவோ எலியாகவோ சாக்கடையில் இருக்கிற ஒரு புழுவாகவோ இருந்தால் கூட போகும், எனக்கு பாக்கியம். பூத்வான் சேவே தவ பாத பல்லவம். என்ன பக்தர்கள் வீட்டில் இருக்கிற சாக்கடையில் இருக்கிற நெளியக்கூடிய புழுவாக இருந்தால் கூட அவள் பாகவதால் காலமினா அந்த ஜலம் என் தலைமையில் விழுமே. ஒருவேளை அவள் பார்த்தா இந்த ஜீவனுடைய கஷ்டப்படுறதே இதை கரையேற்றுன்னு சொல்லுவாள். நான் கரையேறிடுவேனே. அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுன்னு பிரம்மா கேட்டுட்டு கிளம்பினார். இந்த பிருந்தாவனத்திலே காளி என்ன ஒரு பாம்பு. பகவான் அவனை கிளப்பி விடணும்னு தீர்மானம் பண்ணி பக்கத்தில் உள்ள மரத்தில் ஏறி அந்த காளிய கிரதத்தில் குதித்து நீச்சல் அடிக்க காளியனை புறப்பட்டு வரான். அத்த திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷு வித பிரமிதோதர வாரி நிநாதவரைஹி உதகாதுதகாதுரகாதிபதிஸ்வதுபாந்தமசாந்தருஷாந்தமனா. இதெல்லாம் நாகலோகம். இந்த சைடு எல்லாமே நாகப்பட்டினம், நாகூர் இப்படிலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் நாகலோகத்தை சேர்ந்தது. இங்கே பூலோகம் வரும்போது தான் பூலோகம்னு அர்த்தம். அங்கே தான் இதுதான் பூலோகம். அதுக்கு பதிலாக அரண்டெல்லாம் இது
நாகர்களுடைய சாம்ராஜ்யம் ஒரு கதை இருக்குது மகாபாரதத்தில். என்னன்னா இந்த நாகருடைய ஒரு பையனை ஒரு பொண்ணு ஆசைப்பட்டுட்டான். நாகலோக பையனை இந்த கருடனுடைய பொண்ணும் அவள் சம்பந்தப்பட்டவா ஒரு ஆசைப்பட்டுட்டா. கருடனும் அவனை அடிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். அந்த பொண்ணும் அந்த பையனும் அவெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறான், எப்படியாவது எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமே. அப்போ பகவானே என்ன பண்ணார், பகவானே அந்த பையனை, அந்த நாக பையனை நமஸ்காரம் பண்ணி அவன் காலால் அவனை எடுத்து கருடனுடைய தோல்லையே போட்டு இவன் மாப்பிள்ளையாக வச்சுக்கோ அப்படி சொல்லி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணினார். அந்த சுவாமி தான் நாகப்பட்டினத்தில் இருக்க சௌந்தரராஜ பெருமாள். இப்படி இது நாகலோகத்தினுடைய சம்பந்தமான இடம் தான். பூலோகங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால தான் பெரியவா காஞ்சி பெரியவாசனா இது பூலோகம்ங்கிறதுனா இது பூலோகங்கிறது பூலோகம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. அது கண்டெல்லாம் வேறு லோகத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா. சொல்ல வந்த விஷயம் அப்படி அந்த சௌக்கியமாக இருக்கணும்னு தான் வந்தான். இந்த காளியன் பிருந்தாவனத்தில் கடலை எங்கேயே நாகலோகமாக ஆகிட்டான் பிருந்தாவனத்தையே. அவன் தான் பகவான் அந்த காளிய கிருதத்தில் நீச்சல் அடிக்க அவன் கோபத்தில் வந்து இப்படி கிருஷ்ணனை கடிக்கலான்னு வந்து பார்த்தா கிருஷ்ணன் சிரிச்சானான். தம் பிரேட்சணீய சுகுமார கணாவதாத்தம் ஸ்ரீவத்ஸபீத வசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராங்கிம் சந்தஸ்ய மர்ம சுருஷா புஜயா சச்சாத. இப்படி பகவானை கட்டி போட்டுட்டான். இதை பார்த்து குழந்தைகள்லாம் கதறி அழ, அதை பார்த்து பெரியவர்களும் வந்து கதறி அழ தன் உருவத்தை சின்னது பண்ணிட்டு வெளியில் வந்தான். மறுபடியும் கட்டலான அவன் தலையை தூக்கி கொத்தலான நாக்கை நீட்டும் போது அவன் நாக்கை பிடிச்சிட்டு தலையில் ஏறிட்டான். இன்னும் வாழால அடிக்கலான வாழை தூக்கினான், இடத்துக்கு வாழை பிடிச்சிட்டான். அந்த வாழை பிடிச்சிட்ட பேலன்ஸில் நிற்கிறான். அவன் காலின் ஒவ்வொரு தலையாக தூக்க ஒவ்வொரு தலையிலையும் ஜல் ஜல்னு கால் வைக்க தீமி 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 மீதி ஜய ஜய ரவயுத சுரகண வினுதா நிவர சிரசி நடதி மதுபதி. காளிய நர்த்தனத்தை ஸ்மரிச்சாலே போதும். ஒரு மாமிக்கு கேன்சர் இருந்தது முக்கியமான இடத்துல. அண்ணாட்ட வந்து சொன்னான், இது காளிய நர்த்தனம் பண்ணு, இதை படித்தா போகும். ஏன்னா இது வந்து விஷத்தை நீக்கின கதை. அது ஒரு விஷமாக வந்தது தான் இந்த வியாதியும். இதை படித்தா சரியாக போய்டும் சொல்லி அவளுக்கு சரியாக போச்சு. அப்படி இந்த காளிய நர்த்தனத்துக்கு விஷபாதிகளாக நீக்கக்கூடிய சக்தி. அப்படி காளியனுடைய உண்மையிலேயே விஷம் என்னன்னா நம்முடைய அகங்காரம் தான் விஷம். அது பகவான் குதிச்சு அதை அந்த ரத்தத்தை கக்கினாங்கிற அவள் அகங்காரத்தை கக்கினான்னு அர்த்தம். ரத்தம் முகி உருவம்னுன்னு அர்த்தம் தான். அவனை குதிச்சு அவனுடைய அகங்காரத்தை பாம்பு அப்படியே தலை தூக்கிட்டு அகங்காரமாக தான் இருக்கும். அதனால போட்டு மிதின்னு மிதிச்சு அவனை ஒரு வழியாக சரி பண்ணுறான் பகவான். அல்லது ஆசைகள் தான். ஏன்னா பாகவதத்தில் சொல்லும்போது 101 தலைங்கிறார் காளியனுக்கு. நாராயண பட்டத்தை சொல்லும்போது 1000 தலைங்கிறார், மனசங்க சகஸ்திரங்கிறார். இப்போ நிறைய தலையை ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்னா ஆசைகள் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. பாகவதம் சொல்கிற டயத்தில் ஒரு 100 ஆசை தான் இருக்கும் மனுஷனுக்கு. நாராயணியம் சொல்லும்போது ஒரு 1000 ஆசை தான் இருக்கும். இப்போ நிறைய 10,000 லட்சக்கணக்கான ஆசைகளாக இருக்கு. அந்த ஆசையை அடக்கிறதுக்கு என்னன்னா இச்சா பிதானம் நிஜ பாத பல்லவம். அந்த ஆசையாகிய ஈசன் புத்திலேருந்து வரும்போது அதை அடக்கிறதுக்கு பகவானுடைய சரணத்தை வச்சு அடைக்கணும். இதுதான் இங்கே காட்டுறான். காளியன் நமஸ்காரம் பண்ணுறான். வைகுண்டபதியான நாராயணனை பிரார்த்தனை பண்ணுறான். பகவானை புரிஞ்சிக்கல. காளிய பத்னிகள்லாம் ஏன் புரிஞ்சுக்கலன்னா குரு கிருபை இல்லை. குரு கிருபை இருந்தால் தான் புரியும். காளிய பத்னிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண நாகரத்ன மாலையெல்லாம் போட்டு பகவானுக்கு அலங்காரம் பண்ணினார்கள். உன்னுடைய சொந்த ஊருக்கு போ, நான் கால் வச்சதுனாலேயே உன் தலையில் இந்த ஒரு கோபி வந்துடுச்சு, அந்த கோபி உனக்கு அடையாளமாக இருக்கும், போயிட்டுவான்னு அனுப்பிச்சார். பத்மஸ்வஸ்திக சம்ஸ்திகி. இந்த ஸ்வஸ்திகம்னு இப்போ இப்படிலாம் வளைஞ்சு வச்சு போடலாம். அந்த காலத்தில் ஸ்வஸ்திகங்கிறது இப்படி தான். அதனால் வியக்த ஸ்வஸ்திக லட்சணிகி சுந்தரகாண்டத்தில் சொல்கிறான். இப்படி பகவானே அந்த பாம்புக்கு
சரணத்தினால ஒரு இது பண்ணுறாளே அனுகிரகம் பண்ணி நெத்திக்கிட்டு விட்டு அனுப்பிச்சி வச்சார். ராமர் அணிலுக்கு பட்டை போட்ட மாதிரி இவருக்கு காளினுக்கு நாமத்தை போட்டு அனுப்பிச்சார் பகவான். அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கினார்கள். காட்டுத்தீ வர காட்டுத்தீயும் குடித்து பகவான் காப்பாற்றினான். தானே ஒரு புல்லாங்குழலை எடுத்து வேணுகானம் வந்தான். பருகா பீடம் நடவரவபுகும் கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் சந்திரான் வேணோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி. அந்த புல்லாங்குழல் யாருடானா சிவனே புல்லாங்குழலாக வந்துட்டாராம். கிருஷ்ணன்ட்ட வரணும்னு வம்சஸ்து சங்கர சாட்சா அப்படின்னு கிருஷ்ண உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அதில் யார் யார் எப்படிலாம் வந்தாங்கும் பொழுது சிவனே புல்லாங்குழலாக வந்துட்டார். சிவனே புல்லாங்குழலாக வந்தால் ஒரு அதிதி வந்தால் அதிதி தேவோபவ, ஒரு அதிதியை தேவனாக கொண்டாடணும்னு சொல்லியிருக்கு. இப்போ தேவனே அதிதியாக வந்துட்டார். சாதா தேவன் இல்லை, மகாதேவனே அதிதியாக வந்துட்டார். அதிதி வந்தால் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு பெட்டு கொடுக்கணும் படுத்துக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு தலகாணி கொடுக்கணும், கொஞ்சம் ஃபேன் போட்டணும், கால் பிடிச்சி விடணும், மினிமம் உபச்சாரம். மகாதேவனே புல்லாங்குழலாக வந்ததுனால தன் கையை போட்டு கையில் வச்சுட்டார். பகவானுடைய கையை மெதுவான பெட்டு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை தலகாணி வேணுமேன்னா உதட்டில் வச்சுட்டார். உதரே வெல்வெட்டு தலகாணி மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு விட்றாரு வேணுகானம் பண்ணும்போது அந்த மூச்சு காற்றே ஃபேன் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஓட்டையை அடைச்சி திறக்கிறாரே அதுவே பாத சேவை ஆயிடுச்சு. இப்படி வேணுகான கிருஷ்ணன் என்ன அர்த்தம்னா அது சங்கரநாராயணன் ரூபம். அது வேணுகான கிருஷ்ணனை வச்சுட்டா சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும், கிருஷ்ணனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்படி வேணுகானம் பண்ண மரம் மட்டை செடி கொடி அசையும் பொருள்லாம் அசையாமல் இருக்கு, அசையாதெல்லாம் அசையுது. கோவர்தன மலை உருகி ஓடுறது, ஓடக்கூடிய யமுனை நிற்கிறது, பட்சிகள்லாம் போய் கீக்கின்னு கத்திட்டு இருக்கோம், பேசுகிறத நிறுத்துறது, எல்லாம் மாறுறது. ஒரு பையன் சொன்னான், இதெல்லாம் மாற்றுறது ஆச்சரியம் இல்லை, இந்த ஒரு சாஸ்திரிகள் போயிட்டு இருக்கார், நிச்சயதாரத்துக்கு போயிட்டு இருக்கார், இவரை வேறு காலத்தில் மயக்கு பார்க்கும். இந்த சாஸ்திரிகள் இதுக்கு மயங்க மாட்டார், அவர் காரியம் தான் தப்பி எடுத்துன்னு போயிட்டு இருக்கார். கிருஷ்ணனையும் பார்க்கல இதையும் பார்க்க அவர் வேகமாக போயிட்டு இருக்கார். கிருஷ்ணன் பார்த்தான், இவருக்கு கல்யாணி காம்போஜி பாடினா சரியாக வராதுன்னு அவருக்கு வேறு மாதிரி பாடணும்னு புல்லாங்குழலே டோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் வேத மதத்தை சொன்னான். ஏதோ வேதம் கேட்கறதுக்கு திரும்பி பார்த்தா கிருஷ்ணனை பார்த்தோன்னா அவரும் மயங்கிட்டார். கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா அவர் நிச்சயதார்த்தத்துக்கு போக மறந்துவிட்டார். அவன் அசிஸ்டத்துக்கு பார்த்தோன்னா நினைக்கிறேன். இப்படி எல்லாரையும் மயக்கிறான்னா எல்லாரும் மயங்கினாங்கிறத விட அந்த கோபிகைகள் அந்த கண்ணனுக்காக மயங்கி கண்ணனையே அடையணும்னு தேவியை பிரார்த்தனை பண்ணுறார்கள். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குரு தே நமக. காத்யாயனி மகாமாயே தேவியை பிரார்த்தனை பண்ணினார்கள். யார் எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் பலன் கிருஷ்ணன் தான் கொடுக்கணும். அதனால் பலதாதாவாக கிருஷ்ணன் என்ன பண்ணினான், இந்த கோபிகையெல்லாம் புது ட்ரெஸ்ஸை உடுத்தின வந்துட்டோம் மீது நினச்சா பழசா போயிடுமேன்னு கரையில் வச்சுட்டு குளிக்கிறார்கள். அப்போ கிருஷ்ணன் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து தோளில் போட்டுன்னு உட்காந்துருந்தான். ஏன்னா நம்ம எந்த ட்ரெஸ்ஸை போட்டு சத்கர்மங்கள் பண்ணுறோமோ அதுக்கும் ஒரு சக்தி உண்டு. அதான் அந்த காலத்தில் குடுகுடு பாடி வந்தால் சாமி துணியை கொடுங்கம்மா, அவன் புது துணி கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், புது வேண்டாம் பழசை கொடுக்குவோம்மா. ஏன்னா நம்ம எந்த துணியை கட்டிட்டு ஜபம்லாம் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு பவர். இந்த கோபிகைகள்லாம் எந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு கண்ணனை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டது இந்த விரதம் பண்ணினாலோ அவளோட ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு பலன் கிடைச்சி அது முதல்ல கண்ணனை கட்டிடுச்சு. எல்லா ட்ரெஸ்ஸையும் கிருஷ்ணன் கழுத்தில் போட்டுருவோம். அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு முதல்ல பலன். அதை பார்த்தா கடைசியில் கிருஷ்ணன் இதுலேயும் ஒரு தர்மத்தை சொல்கிறான், வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாதுமா என்கிற விஷயத்தையும் சொல்லி அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தான். உண்மையிலே சந்நியாச தீட்சை இது. சன்னியாசிகளுக்கு வஸ்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாமல் நிறுத்தி வச்சுருவான், சரீர அபிமானம் நீங்கணும்னு. அப்புறம் தான் காவி வஸ்திரத்தையே கொடுப்பான். அதை ஒரு சந்நியாச தீட்சையை பகவான் ஒரு லீலா ரூபத்தில் செய்கிறான்.
அதன் பிறகு கர்வம் இருந்தால் கிடைக்க மாட்டான்னு 3 சரித்திரம். பிருந்தாவனத்திலே சில யாகம் பண்ணுற தீட்சிதாள் இருந்தால் அவள் அகங்காரம் இருந்ததுனால அவளுக்கு தரிசனம் கிடைக்கல. அவள் ஆமிகளுக்கு மாத்திரம் தரிசனம் கிடைச்சது. அதையும் ரொம்ப பிரதானமாக குரு ரூபத்தில் ஒரு அம்மா இருந்தால் அந்த அம்மாவை ஆத்மாவை அடக்கி வச்சுட்டார், பூட்டி வச்சுட்டார். அவள் தியானத்தில் வந்து அடங்கிட்டாள். அப்போ தான் அவர் எல்லாரும் தெரிஞ்சிருந்தால் வந்தது பகவானாக இல்லாத போனால் இது சாதாரண ஸ்திரீகளால் எப்படி அடைய முடியும் யோகத்தில் என்று புரிஞ்சின்றார்கள். சரி, பகவானை பார்க்கலாமோன்னா கம்சாத் பீதா நஜாச்சரன், கம்சனுக்கு பயந்துட்டு போகலே. சாதாரணமாக பொம்நாட்டிகள் பயப்படணும், புருஷர் பயப்படக்கூடாதுங்களா? இப்போ என்ன பொம்நாட்டிகள் பயப்படாமல் போகிறா, புருஷாலாம் பயப்படணும். கம்சனுக்கு பயந்துட்டான்னா கம்சனுக்காக இவா பயப்படலை. நம்ம போய் கிருஷ்ணனை பார்த்தோம்னா உடனே கம்சன் விசாரிப்பான், அந்த தீட்சிதாலாம் போய் கிருஷ்ணனை பார்க்குறாளே, அப்போ அவள் பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்த்ததுனால கிருஷ்ண பகவான் தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதேன்னு பயந்துட்டு போகலை அப்படின்னு அந்த தீட்சிதாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். அத்திரைய மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், அது கம்சனுக்கு பயந்துட்டு போகாமல் இல்லை, நம்ம பார்க்குறதுனால கம்சனால கிருஷ்ணனுக்கு ஆபத்து வந்துடுவேன்னு பயந்துட்டு போகாமல் இருந்தார் அப்படின்னு அந்த விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு இந்திரனுக்கு கர்வம் இருந்ததுனால இந்திர யாகத்தை நிறுத்தி கோவர்தன பூஜை பண்ணணும்னு பகவான் சொல்ல உடனே இந்திரனுக்கு கோபம் வந்து சோன்னு மழையை கொட்டுறான். இந்திரனுக்கு 2 தான் தெரியும், ஒன்று மழையை கொட்ட தெரியும், இல்லாட்ட மழையை நிறுத்த தெரியும். ரிஷபாவதாரத்தில் மழையை நிறுத்தினான், இப்போ மழையை கொட்டினான். உடனே பகவான் என்ன பண்ணானா, கோவர்தனம் என்னும் கொற்ற குடையேன்னு 7 வயசு கிருஷ்ணன் 7 வரலாம் தூரம் உள்ள மலையை 7 நாளைக்கு வானத்தில் உள்ளீர் உள்ளீரே இந்த கொடை இந்த கோவர்தனத்தை பந்து மாதிரி இப்படி ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நிற்கிறதே கஷ்டம். அப்படியே ஆடுவா வெயிட்டை தூக்கிட்டு. அது வெயிட்டை தாங்க முடியாமல் ஆடுறதுன்னு இல்லை, கிருஷ்ணன் ஈஸியாக ஆடணும். அந்த மலையை தூக்கிட்டு டான்ஸு வேற பண்ணுறாங்கிற அண்ணா. நிருத்யதி கீதிதாரி ஏ சகி நிருத்யதி கிரிதாரி ஏ சகி நிருத்யதி கிரிதாரி சுரவணிதா ஜன மானசஹாரி சுரவணிதா ஜன மானசஹாரி சுந்தர பிரேமிக ரத்யனோசாரி சுந்தர பிரேமிக ரத்யனோசாரி நிருத்யதி கிரிதாரி. இந்திரனுக்கு பயந்துட்டு தேவதாஸ்திரிகள்லாம் இந்திரனையே பார்த்துட்டு இருக்கணும். இந்திரனுக்கு சாமரம் போடணும், இந்திரனுக்கு வீசணும், இந்திரனுக்கு டான்ஸ் ஆடணும். இப்போ என்னடான்னா யாரும் இந்திரனை பார்க்கவே இல்லை, எல்லாம் கிருஷ்ணன் மலை தூக்கிறத பார்த்து எல்லா தேவதாஸ்திரிகளும் கிருஷ்ணன் எப்படி தூக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் சூரவணி இந்திரன் பார்ப்பான். காசு கொடுத்தா கூட நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான், அவளை ஃப்ரீயாக எல்லாமே பார்க்குறாங்க, அவளுக்கு பொறாமையாக இருக்கு. சூரவணிதா ஜன மானசஹாரி சுந்தர பிரேமிக ரத்யனோசாரி. அந்த சுந்தர பிரேமிக ரத்தி, நான் பிரேமிகனாலே சுந்தரம் தான். சுந்தர பிரேமிக அண்ணா எப்போ கூப்பிட்டாலும் அப்போ வருவான் கிருஷ்ணன் அப்படின்னு அண்ணா இங்கே சொல்கிறான். ரத்யனோசாரி நிருத்யதி கிரிதாரி. அந்த மலையை வச்சிருந்து நிற்கிறதே கஷ்டம்னா அதை வச்சு டான்ஸ் வேற ஆடலாம். எல்லா கோபிகளும் பார்க்குறார்கள், ஆச்சரியப்படுறார்கள். யசோதை சொன்னா, கிருஷ்ணா என்ன வெண்ணத்துக்கிறான்னு எல்லாரும் ஒன்று ரிப்போர்ட் பண்ணினாலே இப்போ மலையை தூக்குறது நீ தானே, அந்த மலையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு வா, இங்கே நான் வெண்ணை தரேன், எல்லாரும் மாமன் தலைக்கு 1 ஹவர் முறை விஷயம் தூக்க சொல்லு அப்படிங்கிறான். என்ன மலை என்ன ஈஸியாக தூக்க முடியுமா? ஆனால் யசோதைக்கு அந்த பிரேமம், வாயில் வெண்ணையை கொண்டு கொடுக்குறாள். கோபிகள் கையை பிடிக்கிறார்கள். அப்போ ஒரு கோபி ராதகிட்ட சொன்னால், ராதை நீ கிருஷ்ணனை பாரு மலையை தூக்கும் பொழுது, ஆனால் கிருஷ்ணன் பார்க்குற டைமாக பார்க்காதேன்னா. ஏன்னா நீ பாட்டு ஒரு பார்வை பார்த்து ஒரு கடாட்சம் பண்ணி ஒரு கண்ணு அடிச்சுட்டேன்னா உன் மயங்கி தலையை எல்லாத்துலேயும் மலையை போட்டாலும் போட்டுடுவான்.
அதனால கிருஷ்ணன் பார்க்காத டயமாக பார்த்து போகிறான். அப்படி எல்லாரும் அந்த கண்ணனை முதல் சப்தாகம் தரிசன சப்தாகம்னு கிருஷ்ணனை பார்த்து பேசிட்டு 7 நாள் ஆச்சு. இந்திரனுடைய கர்வம் நீங்கி கடைசியில் இந்திரன் வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறான். அது கூட காரணம் அண்ணா சொல்லுவார், அவன் அபிஷேகம் பண்ணணும்னு ஆசையாக வரலையா, 7 நாள் கொட்டுற மழை இந்த நனையவே இல்லையே, எப்படியே தண்ணியை கொட்டி நனைச்சாகணும்னு ஆகாச கங்கை ஜலத்தை எடுத்துன்னு வந்து இந்திர சுரரடி விசாகம் நோதிதோ தேவ மாதிரிபிகி அபியஷிஞ்சதாசாரகம் கோவிந்த இது சாப்பியதாத். ஐராவதம் கொண்டு வந்த ஆகாச கங்கை ஜலமும் காமதேனு கொடுத்த பாலையும் வச்சுட்டு கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணினான். இப்போ தான் பகவானுக்கு கோவிந்தன் என்று பேர் கேட்டது. கவாம் இந்திரஹா, கோக்களுக்கு நாதனாக இனிமேல் நீயே இருந்து பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு கோகுலம் சுபிட்சமாக இருந்தது என்று சொல்கிறார். அதன் பிறகு வருண ஜெயம்ங்கிற கதை, வருணலோகத்துக்குள்ள ஆக்ஷன் போய்ட்டு நந்தகோபர் ஏன்னா அண்டயத்தில் குளிச்சுட்டார். அண்டயத்தில் குளிக்கக்கூடாது நதியில், 3லேருந்து 4 இதெல்லாம் தேவர்கள் குளிக்கிற டைம். அப்போ நம்ம போகக்கூடாது. சில பேர் சொல்ல 2 மணிக்கெலாம் போய் குளிக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் நதி தூங்குற டைம், நதியோ குளமோ. 4லேருந்து 5 அப்போ தான் ரிஷிகள் குளிக்கிற டைம். அப்போ குளித்தா நல்லது, ரிஷிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 3லேருந்து 4 தேவ ஸ்நானம், 4 to 5 ரிஷி ஸ்நானம், 5லேருந்து 6 மனுஷிய ஸ்நானம். 5லேருந்து 6 மணிக்குள்ளே குளித்தா அது மனுஷிய ஸ்நானம்னு வருது. 6 மணிக்கு அப்புறம் சூரியத்துக்கு அப்புறம் குளித்தா அது அசுர ஸ்நானம், ராட்சச ஸ்நானம்னு வருது. இப்போ முக்கால்வாசி நம்ம தான் ராட்சச ஸ்நானம் பண்ணிட்டு தான் ராட்சச மாதிரி இருந்து ரிஷி ஸ்நானமாக வரணும், விசேஷம். அதனால் இந்த குருவாயூர் நம்போதெல்லாம் 2 மணி 3 மணிக்கு அவள் குளித்தாதான் அவள் கோயிலை திறக்க முடியும். ஏன்னா அவள் தான் தேவ துல்லியாக ஆகிடுறான். அதனால் அவளுக்கு பரவாயில்ல. அது மாதிரி உப்பிலியப்பன் கோவிலில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு அகோராத்திர புஷ்கரணின்னு பேர். சில குளத்தில் பகலில் குளிக்கலாம், ராத்திரி 8 மணிக்கு மேலே குளிக்கக்கூடாது. அந்த குளத்தில் ராத்திரி 12 மணிக்குள்ளே குளிக்கலாம். அகோராத்திர புஷ்கரணின்னு பேர். எல்லா நதியிலையும் அப்படி குளிக்கக்கூடாது. அப்படி அண்டயத்தில் அவர் குளித்ததுனால நந்தகோபரை வருணலோகத்துக்கு அழைச்சின்னு போக பகவான் வருணலோகத்திலவே எங்கள் அப்பாவை என்னமா அழைச்சின்னு வந்தேன், இன்றைக்கி துவாதசிக்கு போய் குளிச்சிருக்கார். துவாதசிக்கு மாத்திரம் சீக்கிரம் போய் அண்டயத்தில் குளிச்சிக்கலாம். ஏன்னா கம்மியாக துவாதசி இருக்குது. 8 மணிக்குள்ளே துவாதசி முடியறதுன்னா 7 மணிக்குள்ளே எல்லா சந்தியாதனம் மாத்தியானிகம் எல்லாம் பண்ணிட்டு பூஜையை மட்டும் 8 மணிக்குள்ளே சாப்பிடணும்னா 3 மணிக்கு குளித்தா தான் சரியாக வரும். ஜபம்லாம் பண்ணுற வாழ்க்கை. அது மாதிரி துவாதசிக்கு மாத்திரம் குளிக்கலான்னு ரூல் இருக்குது, தெரியாதானே. வருணம் சொன்னால் அந்த ரூல் எனக்கு தெரியும், எங்கள் சிஷ்யாவுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மறந்துவிட்டேன். அந்த ரூல் தெரிஞ்சாலும் நான் தான் ஐசின்னு சொன்னேன் உங்கள் அப்பாவை. என்னம்மா ஐசின்னு வந்தேன், உங்களை கூப்பிட்டு நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, உங்கள் அப்பாவை எடுத்துன்னு போனாலாவது நீங்கள் வரவே எழுதிட்டு மாடை ஐசின்னு போனால் கண்டுபிடி தானாக வருவேன். அது மாதிரி உங்களை எங்கள் ஊருக்கு வரவழைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணினேன் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி அனுப்பிச்சா. நீ நந்தகோபுரம் வருணலோகத்தில் எனக்கு பூஜையெல்லாம் பண்ணினார் என்று சொல்ல, இப்போ கிருஷ்ணன் பகவானும் வைகுண்டம் பார்த்தா தேவலை என்று சொல்ல எல்லாரையும் அந்த யமுனையில் குளிக்க சொல்லி வைகுண்டத்தையும் பகவான் காட்டினான். கரபதரதே அழகா பட்டத்தை சொல், கரபதரவதேவம் தேவபுத்திராவதாரே. உள்ளங்கை நெல்லிக்கா மாதிரி இப்படி வைகுண்டத்தை ஈஸியாக காமிச்சுட்டாரு. இது மாதிரி எந்த அவதாரத்தில் காட்டுற வைகுண்டம் போகிறதுக்கெல்லாம் குட்டிக்கரனா அடித்தா கூட கிடைக்காது. இப்படி உள்ளங்கை நெல்லிக்காம போகும். இங்கே கரபதரவதேவம் உள்ளங்கை எழுதப்பழம் மாறி விட்டார். அப்படி பகவான் காட்டினாரே அப்படின்னு பண்ணிக்கிறார். அதன் பிறகு பகவான் வேணுகானம் பண்ணி ஒரு சரத்காலத்தை கோபிகளோட ராசம் நடத்துகிறான். கேசபாச திருத பிஞ்சிகா விதத்தி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்களா ககன சௌரபம் பீதச்சேன திருத காந்தி காந்திதமுதஞ்சதம் சுமணிநூபுரம் ஆசகேலி பரிபூஷிதம் சபகி ரூபமீஷகலயாமகே. இந்த ராசலீலைங்கிறது எல்லா ஊர்லேயும் அனுகரணம் பண்ணுவாள். கேரளாவெலாம் ஒரு தீபத்தை வச்சு சுற்றி வர ஆடுவாள். என்ன அர்த்தம்னா ஸ்திரீகள் ஏன் ஆடலாம், அந்த தீபத்தில் கிருஷ்ணன் தீபம் மத்தியே நிதாயச்ச ஜோதிர்மயம்மாம் ஜாயத்தா, ஜோதிஸ்வரூபமாக பகவான தியானுடைய நிறுத்தம் வச்சா அது ஒரு ராசலீலை. அது வேறு நம்ம ஊரில் பாகவதெல்லாம் நடனம் பண்ணுவாள்.
அதுக்கு வந்து சம்ஸ்காரமான பிராச்சீனமான கீர்த்தனை தான் பாடுவாள், சுவாமி கீர்த்தனை தான் பாடுவாள். அது ரொம்ப ஃப்ரீடம் விட்டு விட்டு என்ன ஆச்சுன்னா, இப்போ நார்த் இந்தியாலாம் சினிமா பாட்டை கூட பாட ஆரம்பிச்சிடறாங்க. அங்கே கர்பான்னு அங்கே ஒரு டான்ஸ் உண்டு, ராஜஸ்தான் குஜராத்லாம் ஒரு டான்ஸ் உண்டு. அது நம்ம சம்ஸ்காரமான கீர்த்தனை பண்ணுறதை விட்டு இப்போ ஆடத்துக்கு டான்ஸுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சினிமா பாட்டெல்லாம் பாடுறான். அவளும் பக்தின்னு நினச்சிட்டு குதிச்சுட்டு இருக்கா. அதனால தான் பாகவதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா. இவாள் தான் பஞ்சாயத்து கட்டினவா தான் குடிக்கணும், இப்படி தான் குதிக்கணும். ஏன் சொல்கிறானா, போனால் கூட அப்படி குதிக்கலாம் விட்டுறான்னா கடைசியில் அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு கவலை. இப்போ நார்த் இந்தியாவில் அப்படி ஆகிடுச்சு. இந்த ராசலீலையை அனுகரணம் பண்ணுறதுங்கிறது வேர்ல்டு லெவல் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஆரம்பித்து வச்சது கிருஷ்ணன். ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ இப்படி மாற்றி மாற்றி இருந்து அந்த காலத்தில் எல்லாம் பந்துக்களாக தானே இருப்பா. அப்படி பண்ணக்கூடிய நர்த்தனத்துக்கு ராசம், இதுக்கு சாரமான லீலை, ராசலீலை என்று அர்த்தம். கோபினா ஸ்திரீன்னு அர்த்தம் இல்லை. கோபிகி பிபந்தீதி கோபி. கோனா இந்திரியம், இந்திரியங்களால் பகவானை யார் அனுபவிக்கிறாளோ எல்லா பாகவதாலும் கோபிகைகள். ராமாவதாரத்தில் ஒரு கோபி யாருடான்னா ஹனுமான். நரசிம்மாவதாரத்துக்கு ஒரு கோபி பிரகலாதன். எல்லா அவதாரத்துலையும் பகவானை யார் பிரேம பண்ணுறாளோ பகவானத்தில் அவள் எல்லாரும் கோபிகைகள் தான். கோபிகைகளுக்கு அதராமிரதத்தை கொடுத்தாங்கிறான். அதராமிரதம்னா தரானா பூமி, பூமியில் கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு அல்ப சுகம்னு பேர். ந தராமிரதம். பகவான் திவ்யமான அனுபவத்தை கொடுத்தான் என்பது தான் இங்கே அதராமிரதம்னு அர்த்தம். இப்படி பகவான் ராசலீலை பண்ணி கோபிகள் அனுகிரகம் பண்ணினான். இதை கேட்குறவாளுக்கு காமம் உண்டாகாது எங்கள் பெரிய பலசுதியை சொல்கிறான். ஏன்னா காமம் இல்லாத கோபிகைகளோட காமம் இல்லாத கிருஷ்ணன் பண்ணுற லீலையை காமம் இல்லாத சுகர் சொல்கிறாங்க. அப்போ என்ன இதெல்லாம் லௌகீகமான ஜனங்களுக்கு இது புரியாது. ஏன்னா இந்த காலத்தில் ஸ்திரீகள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடிய காலமாக இருக்குது. அது மாதிரி தான் கிருஷ்ணன் குதிச்சிருப்பான்னு நினச்சிக்கக்கூடாது. இது மாதிரி ஸ்திரீகளும் புருஷனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறதை பார்த்தா காமம் உண்டாகும். இதில் என்ன சொல்கிறான்னா, இந்த லீலையை கேட்டால் காமம் வராது என்று பலசுத்தை சொல்கிறார். ஹிருத்ரோகம் ஆஸ்வபகினோ தியசிரேன தீரா என்று சொல்லி அதன் பிறகு பகவான் அக்ரூரோட கிளம்பி பல அசுரனை அனுப்பிச்சான் கம்சன். எல்லா அசுராலும் பிருந்தாவனம் வரப்போகிறா, அப்புறம் அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுறா. அவள் தான் பார்த்தோம் கம்சன் பாகவதாரம் அனுப்பிச்சா தான் பகவான் வருவார். அவள் பாட்டு பாடி ஐஷன் வந்துடுவான்னு அக்ரூரை அனுப்ப பகவான் அக்ரூரோட கிளம்புறார். கிளம்பி ரச்சேன வாயுவேகேன காலிந்தி மகவாசினி. அக்ரூரை விடவே இல்லை கோபிகைகள். ஒரு வழியாக கிருஷ்ணன் சமாதானம் மணிகளுக்கு விட்டார வண்டியை வேகம் விட்டான் சவாரியும் பாய் வண்டி வாயு வேகத்தில் கிளம்பி ஒரு வழியாக யமுனா தீரம் வந்தோடனே குளிக்கலான்னு குளிக்க போனால் கூடவே கிருஷ்ணனும் பலராமன் குளிக்கிற மாதிரி தோன்றேன். திரும்பி பார்த்தா தேரளியும் இருக்கா. ஒரு பிரம போலன்னு 2ஆம் தடவை குளித்தா அனந்த பத்மநாபனாக தரிசனம் கொடுக்குறார். பலராமரை ஆதிசேஷனாகவும் கண்ணனே பத்மநாபனாக தரிசனம் கொடுக்க ஸ்தோத்திரம் வந்தார். நதோஸ்மியகம் துவா கில கேது கேதும் நாராயணம் பூருஷமாத்யமவ்யம் என்னாபிஜாதாதரவிந்த கோஷாத் பிரம்மா விராசித்யத ஏஷ லோககா ஏதன் நானாவதாராணாம் நிதானம் பீஜமவ்யம். எல்லா அவதாரங்களுக்கும் பீஜம் இந்த ரூபந்தான் அப்படின்னு பிரதமஸ்கந்தத்திலே சொல்கிறார். அதனால் இங்கே சொல்கிறார், நமக்காரணமத்யா ஜெய பிரளயாச்சிதராயச்ச, எல்லா அவதாரம் நீ தான் பண்ணினேன் என்று சொல்லி பஜனை வேலை பண்ணுறார். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமாம். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமாம். பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமாம். பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமாம். பத்மநாபா பாகிமாம். பத்மநாபா பாகிமாம். அவருக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி அசுரரோட கட்டி மதுராவில் வந்து இறங்கினார். அதன் பிறகு சாயங்காலம் அப்படி வீதியை சுத்தலாம் போகும்போது ஒரு வண்ணான் வரான். வஸ்திரத்தை கொடுன்னே முடியாதுன்னு சொல்லிக்கலாம். அவங்க திமிரா பேசினான், அகங்காரமாக பேசினா ராமர்னா பொறுத்துப்பார், கிருஷ்ணன்லாம் பொறுத்துக்க மாட்டான். ஒரு அடி கொடுத்து அவன் தலையை தட்டி வஸ்திரங்கள்லாம் எல்லாருக்கும் தானம் போட்டுன்னு எல்லாருக்கும் கொடுத்தான். அது கொஞ்சம் பெரிய வஸ்திரமாக இருக்குது, சரியாக மேட்ச் ஆகலை. ஒரு
தையல்காரர் ஹெல்ப் பண்ண தையல்காரருக்கும் சாரூபிய முக்தியை கொடுத்து அதன் பிறகு ஒரு மாலாக்காரர் வீட்டில் போய் மாலையை போட்டு அவரையும் மனக்குணம் பண்ணி ஒரு சந்தனக்காரி வரால் அவள் உடம்பு தான் கோணலாக இருக்கிறது, மனசு நேராக இருக்கு. அவள் மனசு மாதிரி உடம்பு ஆகணுமே நினச்சிட்டான். சித்தஸ்தாம் ருஜிதாம் அச்ச பிரச்சயித்தும். சிலர் உடம்பு நேராக இருக்கும், மனசு அஷ்டகோணலாக இருக்கும். அவள் சித்தம் மாதிரி அதுவும் இருக்கட்டும் நினச்சிருந்த பகவான் அவள் ஒரு தொட்டா. கிருஷ்ணன் மஞ்சுகரேன தாமுதனைய திருநாள். கிருஷ்ணன் தொட்ட அடுத்த க்ஷணமே அவள் பபூவ பிரமதோத்தமா, அதிசுந்தரி ஆயிட்டான். உடனே கிருஷ்ணன்ட்ட சொன்னால், நீங்கள் கொடுத்த அழகை உங்களுக்கே கொடுக்குறேன்னு, நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் கிளம்பி தனுரி யாகத்துக்குன்னு வில்லு வச்சுருந்தான். அந்த வில்லை முறிக்க கம்சன் பயந்துண்டு கூளையாப்பிடங்கிற யானையை நிறுத்தி வச்சான். கிருஷ்ணனுக்கு அந்த ஒரு யானை இல்லை, அந்த ஒரு யானைக்கு 1000 யானைக்கு உள்ள பலவான். சகஸ்திரத்வீப சப்தபிருத்துங்கிறான். ஒரு யானையை தள்ளுறதே நமக்கு கஷ்டம். யானைக்கு இந்த பலமுக்கு ரொம்ப சில பேர் நினச்சி நான் மாംസം சாப்பிட்டா தான் பலம்னு. யானை மாംസം சாப்பிடாது, ஆனால் அதோட பலம் இந்த மாംസം சாப்பிட்ட சிங்கத்து கூட கிடையாது. அந்த சாக்காகாரியாக இருக்கக்கூடிய இந்த யானைக்கு பலம் ஜாஸ்தி, ஞாபக சக்தியும் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த யானையை கிருஷ்ணன் சாதாரணமாக அடிக்க மாட்டான். இன்றைக்கும் குருவாயூரில் நிறைய யானை மேலே ஊர்வலம் வச்சுன்னு போயிட்டு இருக்கான். ஏன்னா ஷோடச உபச்சாரத்தில் நம்ம விஷயம் சொல்லுவோம், அஸ்வான் ஆரோபயாமி கஜான் ஆரோபயாமி இப்படிலாம் 2 அட்சதையே போடுவோம். அது என்னடா ஒரிஜினலாக யானையிலே ஏற்றுறா. கேரளா எல்லா கோவில் உற்சவத்துலேயும் யானை உண்டு. அந்த யானையை சாதாரணமாக அடிக்க மாட்டான். ஏதோ குளத்தங்களில் யானை ஏதோ கத்துனதுன்னு தான் ஓடி வந்து காப்பாற்ற வரான். அப்படியே இந்த யானை அடித்தான்னா இது அசுராம்சமாக வந்த யானை. அதனால அந்த கோலியாப்பீடத்தை அடித்து அதனுடைய தந்தத்தை முறித்து பலராமனுக்கு ஒன்று கொடுத்தான். தான் ஒன்று எடுத்துட்டு மல்ல ரங்கத்துக்கு வர மல்லானா அசனிகி அங்கே இருக்கிற மல்லர்களுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. தைரியத்தை வரவழைச்சிட்டு சண்டைக்கு கூப்பிடுறார்கள். ஈஸியாக அடித்து மல்லர்களை ஜெயித்தான். உடனே கம்சன் கத்தினான், நந்தகோபனை கட்டு, வசுதேவனை வெட்டு, குழந்தைகளை விரட்டுன்னு கத்த ஜம்ப் பண்ணி அவனுடைய கேசத்தை பிடிச்சி கீழே தள்ளி ஒரே குத்தில் கம்சனை சம்ஹாரம் பண்ணினான். கடைசி காலத்தில் கம்சன் பார்க்கும்பொழுது எந்த கம்சனுக்கு பயந்து தேவர்களே பயந்து ஓடுவார்களோ அந்த கம்சன், என்னடா அது என்னை பார்த்தா தேவர்களே நடுங்குவார்கள், என்னை குத்தத்துக்கு ஒரு 10 வயசு பையனா, யார் அந்த பையன் இப்படி பார்க்குறான். பார்க்கும்போது தான் ததர்ஷ சக்ராயுதம் அக்ரதோயா ததேவ ரூபம் துரவாபமாப. தன்னுடைய சங்க சக்கர கதாரூபத்தை காமிச்சு கம்சனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். அதன் பிறகு கம்ச சகோதராவுக்கு பலராமர் மோட்சத்தை கொடுத்தார். அதன் பிறகு சாந்திவினி குருகுலத்தில் போய் பூனல அம்மா அப்பாவை ஜெயிலிருந்து விடுவிச்சு அதோட நடுவில் யாரோ கேட்டாங்க, அப்பயே கம்சன் ஜெயிலில் விடுவிச்சிட்டானே திருப்பி எப்போ போட்டான்? நாரதர் வந்து மெசேஜை சொல்லிட்டு போனார். அப்போ மறுபடியும் ஜெயிலில் கொண்டு போட்டோம். இப்போ திருப்பி ஜெயிலேருந்து அம்மா அப்பாவை விடுவிச்சு அப்புறம் சாந்திவினி குருகுலத்தில் பூனலை போட்டுண்டு 64 நாட்களில் 64 கலைகளை படித்து குருதட்சிணை என்ன வேணும் என்று கேட்க செத்து போன பையனை கொண்டாடினார். ஏன்னா பகவான் தெரிஞ்சிடுச்சு, அதெல்லாம் முடியாதுன்னு நம்மளாம் சொல்லுவோம். பகவானாக இருக்கிறதுனால யமலோகத்திலே போய் அந்த குழந்தையை திருப்பி கொண்டு கொடுத்தான். ஏன்னா எப்பேற்பட்ட பகவானாக இருந்தால் கூட குரு அனுகிரகம் என்ன குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உத்தவன் ஒரு மந்திரி வந்து சேர்ந்தான் கிருஷ்ணனுக்கு. அவன் நன்னா படிச்சிருக்கான், அவனுக்கு பக்தி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினச்சிட்டு அந்த பக்தியை படிக்கிறதுக்காக கோபிகள்கிட்ட அனுப்ப கோபிகளுடைய பக்தியை பார்த்த உத்தவன் அவர்களை பாததோலியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். வந்தே நந்தம் ரிஜஸ்திரீனாம் பாதரேணும் அபீஷ்ணசகா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். கோபி பாததோலியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி வந்தான். அதற்கு குருஜி அனுகிரகம் பண்ணி அக்ரூர் வீட்டுக்கு போய் அக்ரூர் அனுகிரகம் பண்ணி அவர் மூலமாக பாண்டவாளுக்கு க்ஷேமத்தை பண்ணி 50வது அத்தியாயத்தில் ஜராசந்தன் வர இந்த ஜராசந்தனை 17 தடவை தோக்கடிச்சு அதே டயத்தில் காளையவனன் ஒரு மிளேச்சன் வர அவன் மேலே படாமல் இருக்கிறதுக்காக அப்படி பயந்து ஓடுற மாதிரி ஓடி முச்சுக்குந்தன் குகையில் போய் ஒழிஞ்சுட்டான். அந்த காளையவன் என்ன பண்ணினான், கிருஷ்ணன் தான் மார்வேடத்தில் படுத்துருக்கான்னு நினச்சிட்டு உதைச்சான். அந்த மகாத்மாவை உதைச்ச பாவத்திலேயே அவன் பொசுகினான். அப்படின்னு சுக்கரும் சொல்கிறார்.
அந்த முச்சுகுந்தன்னு சொல்கிறான், சோபி பஸ்மீகிருதோ நூனம் ஆத்மீயனேவ பாப்னா. தூங்குறவரை வச்சா பாபமானா அது மகாபாபம். தூங்கும்போது ஒருத்தர் பரமாத்மா கிட்ட அடைஞ்சி இருக்கார்கள். அதனால் தூங்குறவாளை எழுப்புறது மகாபாபம், பிரம்மஹத்தி பாபம்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் டிடிஆரெல்லாம் தூங்குறவாளை எழுப்பி கேட்க மாட்டான். ஒரு போய்ட்டு வந்துட்டு இருப்பான், அவன் எழுந்துக்கிட்டும் கேட்கலான்னு. அதனாலே அந்த காலத்தில் டிக்கெட் இல்லாமல் போகிறவாள்லாம் அப்படியே டிடிஆரை பார்த்தோன்னே கண்ணை முடிக்க முடிச்சு. இப்போ தான் அது சரிப்பட்டு வராதுன்னு எழுப்பி கேட்குறான். அப்படி தூங்குறவாளை எழுப்பக்கூடாது. அது பெரியவாளுக்கு ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைகள் அதுக்கு எழுப்பாமல் இருக்கக்கூடாது. அவளை எழுப்பி படிக்க சொல்லணும். அது பாடதால் அவர் தூங்குறவாளை எழுப்பக்கூடாது. வாத்தியார் பேசாமல் இருந்தானே பையன் தூங்கிட்டு இருப்பான். குழந்தைகளுக்கு எழுப்பி அவளை பாடலாம் சொல்லி தெரிஞ்சு அனுஷ்டானலாம் பண்ணுறது சொல்லணும். அது தப்பு இல்லை. குழந்தைகளை எழுப்புறது தப்பு இல்லைன்னு தான் விஸ்வாமித்திரையை காட்டுறார். கௌசல்யா சுப்பரதா ராமனை எழுப்புறார். ஒரு பெரியவாளை தூங்கும்பொழுது எழுப்புறது சம்பிரதாயம் இல்லை. அதனால் அந்த பாவத்தினாலே அவன் பொசுங்கினான் என்று சொன்னான். அந்த தூங்குற முச்சுகுந்தனுக்கு ஏன் தரிசனம் கொடுத்தார்னா, அவன் கர்காச்சாரியர்கிட்ட கேட்டான், நான் பகவானை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? விஷாம தூங்கு, பகவானே தரிசனம் கொடுப்பார். அந்த கர்க வாக்கிய மனுஸ்மரன்னு என்று சொல்கிறார். அதான் நம்ம விஜயகோபால யதிகள் இந்த முச்சுகுந்தனை காப்பாற்றினது தான் எடுத்து பேசுகிறார். பாகி மதன கோபால முகுந்த பாலித பரிபாலித முச்சுகுந்தா. பொதுவாக அண்ணா இங்கே உபன்யாசம் பண்ணும்போது சொன்னார், நானும் எல்லா புராணத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். எல்லாரும் கஜேந்திரனை காப்பாற்றினியே, திரௌபதியை காப்பாற்றினியே, இப்படிலாம் நிறைய பேர் பாடியிருக்கா. திருமணை காப்பாற்றினேன், அவன் தபஸ் பண்ணினா, இவா திரௌபதி கூப்பிட்டா, கஜேந்திரன் கூப்பிட்டான், அதெல்லாம் சரி. தூங்குறவருக்கு போய் அனுகிரகம் பண்ணினேன்னு எடுத்தார பாருங்க விஜயகோபால சுவாமிகள். நமக்கு தான் போதும், தூக்கம் வந்துட்டே இருக்கு. நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற சுவாமிகள் யாருன்னா விஜயகோபால யதிகள் தான். ஏன்னா குரு சொல்லிட்டாங்கிறதுக்காக பகவான் தூங்குறவனை எழுப்புறதுக்கு ஒரு ஆளையும் வேறு அழைச்சின்னு அதனால பாகவதம் அந்த விஜயகோபால சுவாமிகள் கீர்த்தனை பாடும்பொழுது இப்படி எடுத்த மாட்டான். பரிபாலித முச்சுகுந்தா ஹை பிச்சில் பாடுவார். ஏன்னா இந்த விஜயகோபால சுவாமிகள் கீர்த்தனை திவிநாத்தில் வரும்போதே ராத்திரி 12-1 மணி ஆகிடும். திவிநாத்துக்கு வந்தவாலே 10 பேர் முச்சுகுந்தன் மாதிரி படுத்துட்டு இருப்பா. அதனால ஹை பிச்சில் பாடுவார் பாகவதர். தூங்குற முச்சுகுந்தனுக்கு தரிசனம் கொடுத்தாரே, நீங்களும் எழுதுக்குவோ அப்படின்னு அந்த முச்சுகுந்தன் அனுகிரகம் பண்ணாரே. முச்சுகுந்தனுடைய க்ஷேத்திரம் இங்கே தான் இருக்குது. இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமியை முச்சுகுந்த பிரதிஷ்டை பண்ணின சிவன். முச்சுகுந்த சஹஸ்ரநாம அர்ச்சனைன்னு ரொம்ப ஸ்பெஷல் அர்ச்சனையெல்லாம் நாங்கள் நடக்கும். ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அதனால தான் விஜயகோபால சுவாமிகளுக்கு பக்கத்தில் திருவாரூர் இருக்கிறதுனால தான் அந்த முச்சுகுந்தன் அனுகிரகமானதை எடுத்து பேசுகிறார். அதன் பிறகு ரேவதி எங்கள் துவாரகா நகரத்தை சமுத்திரமத்தில் நிர்மாணம் பண்ணினார். அங்கே எல்லா மதுராலேருந்து எல்லா ஜனங்களும் இங்கே ஷிஃப்ட் பண்ணினா. அங்கே ரேவதிங்கிற பொண்ணுக்கும் பலராமருக்கும் கல்யாணம் ஆச்சு. கிருஷ்ணனுக்கு ஜாதகம் பார்க்குறா. தெரிஞ்ச பண்ணி டெய்லி ஃபோட்டோ வருது, ஜாதகமும் வருது, புரியறலை. ஃபோட்டோ நன்னா இருந்தால் ஜாதகம் சேரலை, ஜாதகம் சேர்ந்தால் ஃபோட்டோ சரியா இல்லை. இவன் பார்த்துட்டே இருக்கா. கிருஷ்ணன் பார்த்தான், அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாமல் நம்மளே ஒரு பொண்ணை அழைச்சின்னு வந்துடுவோம்னு கிருஷ்ணனும் தீர்மானம் பண்ணினான். சமத்துவோடும் மனோததே. அந்த பொண்ணும் என்ன பண்ணினான்னா, அவளும் ஒரு லெட்டரை எழுதி பகவானுக்கு ஒரு சந்தேசம், ஒரு சரணாகதி பண்ணினாள். ருக்மிணி கதையினுடைய தத்துவம் என்னன்னா, ருக்மிணிங்கிறது ஒரு ஜீவன். ஒரு ஜீவன் பகவான் ஆடையணும்னு கிளம்பினா முதல்ல 5 பேர் தடுப்பாள். அவள் அண்ணா 5 பேர். யார் நம்ம கூட உடப்படந்தான் 5 பேர் யாடணும். இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இருந்தால் இவ தான் நம்ம கூட உடப்படந்தவா. கதை கேட்கலாம் போனால் அப்போ தான் நல்லா தூக்கம் வரும். மொபைல் பார்த்தா தூக்கமே வராது. இப்படி நம்ம உடப்படந்த அந்த 5 இந்திரியங்களும் வராது, ஹெல்ப் பண்ணாது. உடப்படந்தா மாத்திரம் இல்லை, அந்த அவனுடைய அண்ணா 5 பேர் மாத்திரம் இல்லை, அவன் மண்ணி 5 பேர் வேறு இருக்கா. அவன் என்ன கர்மேந்திரியா 5. கதைக்குன்னா வராது, வேறு இடத்துக்கு ஓடுறதுக்கு காலம். கதைக்கு வந்தால் கால் வலிக்கிறது, இப்படி மாற்றி உட்கார மாதிரி இருக்கு. இப்படி அண்ணாவும் மண்ணியமாக சேர்த்து இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு ஜீவனை பகவான்கிட்ட விட மாட்டான். அப்போ ருக்மிணி என்ன பண்ணான்னா, ஒரு லெட்டரை எழுதினால், ஒரு லெட்டரை எழுதி தானே அனுப்பலை, குரியர்லாம் அனுப்பலை, ஒரு பிராமணர்கிட்ட கொடுக்குறா. யாராவது லவ் லெட்டர் போய் ஒரு பிராமணர்கிட்ட கொடுக்குறாரோ அடுத்த அவள்கிட்ட டைரக்டனாக அனுப்பணும். பிராமணர்கிட்ட கொடுக்குறான்னா நடத்தோம்னா இது லவ் லெட்டர் இல்லை, இது சரணாகதி. சரணாகதின்றது ஒரு ஆச்சாரியன் மூலமாக, ஒரு குருநாதன் மூலமாக பகவானை சரணாகதி பண்ணணும்.
அப்போ அந்த ஜீவனை பகவான் ஏற்றுப்பான் என்கிறதான் விஷயம். இந்த ருக்மிணி கல்யாணத்தை சுருக்கமாக தான் சொன்னார் சுகர். சாட்சியபுத்திரா சுதாமிவ. ருக்மிணிங்கிறது அமிர்தம் மாதிரி. அமிர்தத்தை எப்படி எல்லாரையும் ஜெயிச்சு கொண்டு வந்தாரோ கருடன், அது மாதிரி கிருஷ்ணன் ருக்மிணியாகிய அமிர்தத்தை கொண்டு வந்தானோன்னே விஸ்தாரமாக சொல்லுங்கன்னு கேட்க 3 அத்தியாயத்தில் சொல்கிறார். ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்காதிபதிம் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராகா கன்னிகாச்ச வரானனா. இதப்பிரதேச ராஜா பீஷ்மகன், அவருடைய மனைவி சசிலேகா, 5 ஆண் குழந்தைகள், 5 பூதமாக பிறந்த. கடைசியில் தேவியை பிரார்த்தனை பண்ண தேவியே குழந்தையாக பிறந்தாள். மகாலட்சுமி ருக்மிணின்னு பேர் வச்சார். ருக்மிணியை நன்னா படிக்கிறாள், எல்லாத்துலேயும் கெட்டிக்காரியாக இருக்காள். ருக்மிணியினுடைய அரண்மனையில் வந்து சாதுக்கெல்லாம் பகவானுடைய கதைகளை சொல்கிறார்களாம். சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்தியகா கிருககதே தீயமானாக தம்மேனே சம்பதி. மத்ஸ்யாவதார, கூர்மாவதார, வராகாவதார, நரசிம்மாவதார ஆரம்பித்து ராமாவதார கதை சொல்லி, கிருஷ்ணாவதார கதை சொல்லி, பாலிலியில் சொன்னார் ருக்மிணி கலப்பினி சிரிச்சுட்டே கேட்பாள். அப்புறம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், மாடு மேய்க்கிறான். அப்புறம் கிருஷ்ணன் இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். பரவாயில்ல, படித்த பையனாக இருந்தால் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாச்சு, ஓகே. அவள் அண்ணாவுக்கு பலராமருக்கும் கல்யாணம் ஆகிடுத்து. கிருஷ்ணனுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாகவதம் நிறுத்திடுவா. நிறுத்தினோடனே ருக்மிணி அப்பாவை பார்ப்பாள். பாகவதால்கிட்ட கேட்பா, அப்புறம் என்ன கதைன்னு. இனிமேல் கதை நீ எழுதினாதான் எங்களுக்கே கதை. இனிமேல் நீ சுற்றுவாகுவான்னு எழுதினாதான் இனிமேல் கல்யாணத்தோட நாங்கள் கதை முடிக்க முடியும். இனிமேல் நாங்கள் சொல்ல வேண்டிய கதை உன் கையில் இருக்குமான்னு பாகவதால் ருக்மிணியை பார்ப்பார்கள். அதை புரிஞ்ச ருக்மிணி அப்பா பாப்பா, அவள் அப்பா ருக்மிணியினுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு பந்துக்களை கூப்பிட்டு கேட்டார். பந்துனாம் இச்சதாம் தாத்தும். பந்துக்களை கூப்பிட்டு கேட்க, பந்துக்கெல்லாம் நல்ல சம்பந்தம் கொடுத்துடலாம் என்று சொல்லும் பொழுது மூத்தவன் ருக்மிணி சொன்னான், அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாது, என் ஃப்ரெண்டு சிசுபாலனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி பத்திரிக்கை அடிக்க இந்த விஷயத்தை தோழி வந்து சொன்னால் ருக்மிணி கவலைப்பட்டுட்டே இருக்காள். அவள் அங்கே ஒரு பாகவதர் இருக்கிறா. க்ஷேமம் குரு கோபால சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபால. எல்லாருக்கும் க்ஷேமத்தை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு வரார் பாகவதர். அந்த பாகவதரை நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்ணால் சூடாக ஜலம் விழுறது. என்னது வெந்நீரை விட்டு அபிஷேகம் பண்ணுறாலோ பார்த்தா இல்லை பச்சை தண்ணி தான், ஆனால் கூடவே சூடாக விழுறதுன்னா ருக்மிணியோட கண்ணீர் தான் சூடாக விழுறதுன்னு தெரிஞ்சுன்னு விட்டார். அம்மா உனக்கு என்னம்மா வருத்தம்னு கேட்டால் தோழி சொன்னால் ருக்மிணி கண்ணனை ஆசைப்படுறாள். அவள் அண்ணா வேறு யாரையோ நிச்சயம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் மனுஷியால் பண்ணுற நிச்சயம் அதெல்லாம் நடக்காது. நான் இப்பயே கண்ணன்ட்ட சொல்கிறேன்னு அந்த பிராமணர் கண்ணன்ட்ட சொல்கிறேன்னு என்று சொல்ல உடனே 7 ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தால் அதை பிராமணர் கிருஷ்ணன்கிட்ட கொடுக்க நீங்களே படிங்கோ என்று சொல்ல அவரே படிக்கிறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா சண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர்கரதோங்கதாபம் ரூபம் திருசாம் திருசிமதாம் அகிலார்ச்சலாபம் त्वय्यच्युता विशति चित्तमपत्रपं मे श्रुत्वा गुणान् भुवनसुन्दरा. புவனசுந்தரா கூப்பிடுறான். இந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ அர்த்தம் சொல்லுவார் அண்ணா. புவனசுந்தரா உன்னுடைய குணத்தை கேட்டு நான் ஆசைப்படுறேன். என்னை எங்கே பார்த்தேன்னா சாதுக்கள் சொல்லி கேட்டிருக்கேன். உனக்காக நிறைய தர்மங்களை பண்ணியிருக்கேன். சிசுபாலன் வரக்கூடாதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தேவி கோவிலில் பூஜைக்கு போவேன். அங்கே வந்து என்னை அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் வரலைன்னா உங்களுக்காக 100 ஜென்மா காத்திருப்பேன். யக்யாமசும்ரத கிருஷான் சதஜன்மபிஸ்யாத். இதை பார்த்து அடுத்த க்ஷணம் அந்த பிராமணனை அழைச்சிட்டு பகவான் கிளம்பினான். அந்த பிராமணர் வந்து ருக்மிணிகிட்ட சொன்னார், கவலைப்படாத கண்ணன் வந்தாச்சு என்று சொல்ல அந்த பிராமணர் நமஸ்காரம் பண்ணினாள். உடனே தேவி க்ஷேத்திரத்தில் போய் தேவியை பிரார்த்தனை பண்ணுறாள். நமஸ்யே த்வாம்பிகே தீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணனா ததனுமோததாம். தேவியை பிரார்த்தனை பண்ண தேவியும் ஆசீர்வாதம் பண்ணினாள். அந்த விதர்ப்ப தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கிருஷ்ணனை பார்த்துட்டு
அவாவா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அரசமணத்தடி பிள்ளையாரே அவனுக்கு 1000 குழக்கட்டை பண்ணுறேன், என்ன பண்ணணும்னா கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டி பிரார்த்தனை பண்ணுறான். இன்னொரு பாட்டி கிருஷ்ணனுக்கு ருக்மிணி கல்யாணம் நடக்கிறதோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, இந்த சிசுபாலனுக்கு ருக்மிணி கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்காக நான் ஒரு 1000 குழக்கட்டை பண்ணுறேங்கிற இன்னொரு பாட்டி. இப்படி எல்லாரும் அவாவா தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுறான். ஜுகாவ கிரகசாந்தையே அதர்வத்து ஒரு அதர்வவேதம் படித்த பிராமணரை கூட்டு ஹோமம் பண்ணுங்கன்னா அவர் பாட்டு சிசுபாலன் விலகணும்னு அவர் ஹோமம் பண்ணுறார். இப்படி அவாவா ஏன்னா ஒரு ஜீவன் பகவான் அடையணும்னு உண்மையாக நினைச்சா அதுக்கு உலகமே சப்போர்ட் பண்ணணும். தேவி பூஜையை பண்ணிட்டு அந்த ருக்மிணி தேவி வரால், தேவி மாதிரியே வராலாம். தாம் தேவ மாயாமிவ வீரமோகினி. இந்த ருக்மிணியை பார்த்து எல்லா ராஜாக்களும் மயங்கி விழுவிட்டார்கள். ததிருசே அச்சுதம் சா, மயங்காத கிருஷ்ணன், மயங்கினான் விழாத கிருஷ்ணன், மயங்கி விழ நேராக வண்டி எடுத்துன்னு வந்து கொடுகமிஷி சந்திரமுகீதிதாம். இதுதான் நம்ம வண்டின்னு அந்த ருக்மிணியை வண்டியில் ஏற்றினான். ஜல் ஜல்னு வண்டி கிளம்பிடுத்து. சில ராஜாக்கள் பிடிக்கலான்னு கிளம்பினார்கள். அதுக்குள்ளே பலராமர் வந்துவிட்டார் ஹெல்ப்புக்கு. இப்போ கல்யாணம் நடக்க போகிறது ருக்மிணிக்கு ஒரு சின்ன பத்திரிக்கையில் ஒரு சின்ன மிஸ்டேக். சிசுபாலனுங்கிறதுல சிவ எடுத்துட்டு பாவை போட்டிருக்கோம். சிசுபாலனுக்குள்ள ருக்மிணிக்கும் பசுபாலனுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு துவாரகையில் வந்தால் எல்லாருக்கும் சாப்பாடு சம்பாவனை உண்டு. அங்கே துவாரகையில் வந்தால் கிருஷ்ணன் கையால் கிடைக்கும். அதெல்லாம் முடியாது. சண்டைக்கு வந்தால் என் உலக்கினால இங்கேயே சம்பாவனை உங்கள் தலையில் கிடைக்கும். யார் யார் எதுக்கு ரெடியோ வாங்கணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு போகணும். எல்லோரும் கிளம்பி துவாரகைக்கு வந்துடுவோம். சில பேர் சண்டைக்கு வந்தாலும் அடித்து அனுப்பிச்சுட்டா. இந்த ஜராசந்தன் மாத்திரம் ஓடி போய் பலராமட்டையும் தப்பிச்சு போய் சிசுபாலன்ட்ட போய் விஷயத்த சொல்ல, அவன் போய் ருக்மி கிட்ட சொல்ல, ருக்மி சண்டைக்கு வர அவனையும் அவமானப்படுத்தி அனுப்பி துவாரகையில் கொண்டு அம்மா அப்பாட்ட ருக்மிணியை கொடுக்க ஒரு நல்ல முகூர்த்தத்தை பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் நடக்கிறது. துவாரகா நகரி மத்தியே சகஸ்ரஸ்தம்ப மண்டபே ரத்ன சிம்மாசனாரூடம் சகலத்ரம் ஜகுசுராக ஆச்சாரிய வச்சனாத் சர்வம் அகரோத்யது நந்தனः வாசாமகோச்சராத்மாபி வாசுதேவஸ்வமாயயா பகவான் பீத்மகசுசாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புரமானீய விதிவத் உபயேமே குருத்வகா. இதோ நான் தான் ஓடி சொல்லிட்டு இருக்கேன்னா சுகரே அதோட ஓடுறா. 2 பதத்தில் கல்யாணத்தை முடிச்சுட்டார். விதி பிரகாரம் கல்யாணம் ரெண்டா. என்ன விதிங்கிறத அண்ணாவுடைய ருக்மிணி பரிணயத்தை பார்த்தா விஸ்தாரமாக அதை அனுபவிக்கலாம். பகவான் யதோக்தமாக பிள்ளையார் பூஜையிலேருந்து ஆரம்பித்து பண்ணி கர்காச்சாரியர் பூஜை பண்ணி அந்த மங்கள சூத்திரத்தை கொடுக்க விமுச்சதேன கராம்புஜேன சம்சாரபந்த சரணாகதானாம் கரேண தேனைவ பவந்த கஸ்யாக மாங்கல்ய சூத்திரம் மணிசோபி கண்டே. ருக்மிணி கழுத்தில் பகவான் அந்த மங்கள சூத்திரத்தை கட்டினான். பாக்கி 2 முடிச்சு நாத்தனார் சுபத்திர போட்டால் அங்கே வந்த பாகவதாலாம் அடினார்கள். श्याम सुंदर राधा रमण श्याम सुंदर राधा रमण भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन श्याम सुंदर राधा रमण श्याम सुंदर राधा भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर. जय बोलो रुक्मिणी रमण भुवन सुंदर लाल की जय. அதன் பிறகு பகவான் ருக்மிணியுடைய காலை பிடிச்சி சப்தபதி அம்மி மதித்தெல்லாம் பண்ணி பிராமணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மண்டபத்தில் இருக்கான். அவாபசோகாம் அதிகாம் முகுந்தா. ருக்மிணியை கல்யாணம் பண்ணவருக்கு கிருஷ்ணனுக்கு அழகு ஜாஸ்தி ஆச்சு என்று வர்ணிக்கிறார். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார்னா ருக்மிணி தேவி சக்தி தாயார் கூட பெருமாள் இருக்கும்போது தான் நமக்கு உடனே அனுகிரகம் கிடைக்கும். இப்போ நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறார். ருக்மிணி சத்யபாமா 2 பேர் பிரதானம். ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணாஸ்ரயே. பெருமாளுக்கு 2 தேவி, ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்கிறோமே. ஆதிகேஸ்வர பெருமாளுக்கு ஸ்ரீதேவி. முதல்ல பூமி தேவி எதுக்குடான்னா நம்ம பண்ணுற தப்பை பொறுத்துக்கிறதுக்கு பூமி தேவி.
அப்புறம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஸ்ரீதேவி. அது மாதிரி இங்கே நம்முடைய தப்பை பொறுத்துக்கிறதுக்காக பூமி தேவி அவதாரமான சத்யபாமையும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஸ்ரீதேவி அவதாரமான ருக்மிணியும் பகவான் பிரதானமாக. அது தவிர 16,106 தேவிகளை விவாகம் பண்ணிட்டு அதன் பிறகு தன்னை ஆசைச்சவால எப்படி அனுகிரகம் பண்ணணும் இன்னும் பகவானே காட்டுறான். பாண்டவாளுக்கு க்ஷேமத்தை பண்ணி ராஜசூயத்தை பண்ணி வச்சு ஒன்றும் இல்லாத குச்சேரனுக்கு குபேர சம்பத்தை கொடுத்து, சம்பத்தை கொடுத்தா மாத்திரம் போகாது, அப்புறம் குழந்தைகள்லாம் எனக்கு கொடுக்கணுமே. அதனால் ஒரு துவாரகையில் உள்ள பிராமணன் குழந்தைகளையும் கொடுத்து, இந்த சம்பத்தை கொடுக்கறது குழந்தை கொடுக்கறதுலாம் முக்கியம் இல்லை, ஞானத்தை கொடுக்கறது முக்கியம். அதனால் உத்தவன் மூலமாக நமக்கு ஞானத்தையும் கொடுத்து கடைசியில் உத்தவனுக்கு பாதுகையை கொடுத்து பகவான் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் ஒரு ஜோதி ரூபத்தை எடுத்துட்டு பாகவதத்தை அடைஞ்சா என்று ஏகாஸ்கந்தம் படிக்கிறார். துவாதச ஸ்கந்தத்தில் கலியுகத்தில் எல்லா தோஷம் உள்ளதாக இருந்தாலும் பகவன் நாமத்தினால் அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் என்று சொல்லி கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தவந்தா பரம் விரஜேத் என்று சொல்லி அதன் பிறகு 4 விதமான பிரளயத்தை சொல்லி யாக்ஞவல்கிய சரித்திரத்தை சொல்லி மார்க்கண்டேய உபாக்கியானத்தை சொல்றார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. உலகமே அழிஞ்சாலும் அழியாதவா அந்த பகவானையும் பகவானை ஆசிரிச்சவாளும் தான் என்பதற்காக அந்த மார்க்கண்டேயரையும் அந்த ஆழ்ல கண்ணனையும் இங்கே காட்டுறான். 12 ராசிகளில் சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறான் என்பதையும் சொல்லி நமக்கு எல்லா துக்கங்களுக்கும் காரணம் பாவம்தான், மகாபாதகங்கள். அதை போகிறதுக்கு என்னன்னா ஹரையே நம இத்து செய்கி முச்சிதே சர்வபாதகாத்து ஸ்ரீஹரையே நமஹா வர்க்க சொன்னாலே இந்த பாவங்கள்லாம் நீங்கி நமக்கு க்ஷேமம் ஏற்படும் என்று மறுபடியும் சொல்றார். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். நாமகீர்த்தனத்தோடு முடிக்கிறார் பாகவதத்தை. ஏன்னா நாமகீர்த்தனத்துக்குன்னு சில மடங்கள், போதேந்திரால் மடம், ஐயாவார் மடம், சத்குரு சுவாமிகள் மடம், நம்ம விஜயகோபால சுவாமிகள் மடம், இவாளெல்லாம் பாகவதத்தையும் நாமகீர்த்தனத்தையும் பாகவதத்தையும் இந்த பாகவத்தை சொன்ன விஷயத்தையும் பிரதானமாக காமிச்ச குருநாதா நம்ம கலியுகத்தில். அதனால் அவளுடைய மடத்தில் பாகவதம் தான் முக்கியமாக. ஏன்னா பாரவஹம்சியாம் சம்ஹிதாயாம்ங்கிறதுனால பரவஹம்ச சம்ஹிதாய பாகவதத்தை நம்ம சொல்கிறோம். அதிலும் பாகவதம் வேற அண்ணா வேறுன்னு பிரிக்க முடியாது. அண்ணா தான் பாகவதம், பாகவதம் தான் அண்ணா. அந்த அண்ணாக்காக பண்ணக்கூடிய சப்தாகம், அண்ணாவுடைய ஜெயந்தியும் கிருஷ்ணனுடைய ஜெயந்தியும் ஞானேஸ்வர சுவாமிகள் ஜெயந்தியும் பெரியவாச்சான்பிள்ள ஜெயந்தி எல்லாரும் பகவானுடைய அவதாரங்கிறதுக்கு ப்ரூஃப். ஞானேஸ்வரரே பகவானே ஞானேஸ்வரராக வந்து தான் சொன்ன கீதைக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு அவதாரம் பண்ணுறார். அதனால் என்னன்னா கோகுலாஷ்டமிக்கு தான் ஞானேஸ்வரரும் பிறகுறார், கோகுலாஷ்டமிக்கு தான் பெரியவாச்சான் பிள்ளை பிறந்தார். ஏன்டானா 4000 ஆழ்வார்கள் பாடினத்துக்கு அர்த்தம் நான் தான் சொன்னால் செய்ய வரும், அவாவா ஏதாவது அர்த்தம் சொல்ல போகிறாளுங்க பெரியவாச்சான் பிள்ளையாக வந்தார். அதே பரம்பரையில் அண்ணாவும் அதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு அவதாரம் பண்ணி பகவத் ஸ்வரூபமாக பாகவத ஸ்வரூபமாக வாழ்ந்து காட்டின நமக்கு கண்ணுக்கு நேர இருந்த ஒரு அனுகிரக மூர்த்தி. அந்த அண்ணாக்காக நம்ம வேறு என்ன பண்ணுறது, கைமாறு என்ன செய்வோம் என்று பாடினார். அண்ணாவோட பக்தை எங்கள் வாத்தியாரோட அம்மா. கருணை உருவாய் வந்த குருமணியே, ரொம்ப அழகான கீர்த்தனம். ஒரு குரு கிட்ட சிஷ்யாலாம் எப்படி பாவத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு அவளுடைய இந்த கீர்த்தனங்களை பாடினாலே போதும். அப்படி உங்களுக்கு என்ன கைமாறு செய்வோம்னா அவருக்கு கைமாறு என்னன்னா அவர் சொன்ன பிரகாரம் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கிறது தான் அவருக்கு பதில். அதுவும் பதில்னு சொல்ல முடியாது, அதுவும் நம்முடைய நன்றியை காட்டுறதுக்கு ஒரு வழி. அதுக்காக இந்த குருநாதருக்கு சமர்ப்பணமாக இந்த சப்தாகம் பிரவச்சனத்தை இப்போ பூர்த்தி பண்ணுறோம்.